ஒரு ஊரில் ஒரு ஈ இருந்துதான். வெல்கம் டு வேதிகை, கதை கதையாம் காரணமாம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். ஒரு ஊரில் ஒரு ஈ இருந்துதான். முதலே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அந்த ஈக்கு தன்னோட பேரே மறந்து போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது என்ன பண்ணுறது, குடு குடு குட்டி முடி குட்டி குட்டி பறந்துட்டு போகிறது. பறந்து போயிட்டு கொழு கொழு கண்ணே என் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறது. கண்ணுக்குட்டிகிட்ட போய், அது எனக்கு தெரியாது, நானே குழந்த குட்டி பாப்பா, நானே எனக்கு தெரியாது, நானே கண்ணுக்குட்டி, எங்கள் அம்மாட்ட போய் கேளுப்போ அப்படிங்கிறது. உடனே பறந்து போகிறது. கொழு கொழு கண்ணே கண்ணின் தாயே என் பெயர் என்ன, கன்றின் தாயே என் பெயர் என்ன அப்படிங்கிறது. அது சொல்கிறது எனக்கு என்ன தெரியும், என்ன ஒருத்தன் மேய்க்கிறான் பற்றி அவன்கிட்ட போய் கேளுப்போம், மாடு மேய்க்கிறவன்ட்ட போய் கேளுப்போம். கொழு கொழு கண்ணே கண்ணின் தாயே கண்ணி மேய்க்கிற ஆயனே என் பெயர் என்ன. என்னடா இது வந்து சுற்றி மைன்னு சுற்றி என்கிட்ட வந்து கேட்குற, இந்த குச்சி வச்சோட சொல்லி இந்த குச்சியில் கழுப்போ அப்படின்னு சொல்கிறான். உடனே அது என்ன பண்ணுறது, குச்சியை சுற்றி சுற்றி வருது. கொழு கொழு கண்ணே கண்ணின் தாயே கண்ணு மேய்க்கிற ஆயனே ஆயன் கை கோலே என் பெயர் என்ன. எனக்கு என்ன தெரியும், அங்கே ஒரு மரம் இருக்குது பாரு, அதில் இருந்தானே உடைச்சின்னு வந்தா என்ன, அந்த மரத்துகிட்ட போய் கேளு, குச்சியாக தான் என்ன உடைச்சிருந்துருக்கா, அந்த மரத்துகிட்ட போய் கேளு. கொழு கொழு கண்ணே கண்ணின் தாயே கண்ணு மேய்க்கிறாயனே ஆயன் கை கோலே கோலை வளர்த்த கொடிமரமே என் பெயர் என்ன. எனக்கு எப்படி தெரியும், என்கிட்ட என் மரத்து மேலே ஒரு கொக்கு வந்து உட்காந்துக்கு பாரு, தினமும் அதுகிட்ட போய் கேளுப்போ. அப்படியா, சரி. அந்த கொக்கு வந்து உட்காந்துக்கிறது, பார்த்துட்டே இருக்குது, குரு குரு குருன்னு ஓடுறது, குரு சுற்றுறது. கொழு கொழு கண்ணே கண்ணின் தாயே கண்ணு மேய்க்கிற ஆயனே ஆயன் கை கோலை கோலை வளர்த்த கொடிமரமே கொடிமரத்தில் உள்ள கொக்கே கொக்கே என் பெயர் என்ன. கொக்கு சொல்கிறது எனக்கு தெரியாது, நான் போய் குளிப்பேன் பற்றியா ஒரு குளம், அங்கே போய் கேளு. சரின்னா குளத்துக்கிட்ட போடுது. கொழு கொழு கண்ணே கண்ணின் தாயே கன்றின் தாயே கண்ணு மேய்க்கிற ஆயனே ஆயன் கை கோலை கோலை வளர்த்த கொடிமரமே கொடிமரத்தில் உள்ள கொக்கே கொக்கு நீராடும் குளமே என் பெயர் என்ன. அந்த குளத்தை சொல்கிறது எனக்கு தெரியாது. இந்த மீன் பறிச்சு சுற்றுறது பாரு, அங்கே இங்கே துள்ளி துள்ளி போடுறது, அதுகிட்ட போய் கேளுப்போ. உடனே ஏதாவது ஒரு மீன் கிடைக்காதான்னு இப்படி பார்த்துட்டே இருக்கிறது. உடனே ஒரு மீன் இப்படி போயிட்டு வர்றது. கொழு கொழு கண்ணே கண்ணின் தாயே கண்டு மேய்க்கிறாயினே ஆயன் கை கோலை கோலை வளர்த்த கொடிமரமே கொடிமரத்தில் உள்ள கொக்கே கொக்கு நீராடும் குளமே குளத்தில் உள்ள மீனே என் பெயர் என்ன. ஐயா, உன் பேர் எனக்கு எப்படி தெரியும், என்ன ஒருத்தன் பிடிச்சின்னு போவான் பாரு, வளையன் செம்படவன், அவன்கிட்ட போய் கேளுப்போ. கொழு கொழு கண்ணே கன்றின் தாயே கண்ணு மேய்க்கிறாயினே ஆயன் கை கோலை கோலை வளர்த்த கொடிமரமே கொடிமரத்துள்ள கொக்கே கொக்கு நீராடும் குளமே குளத்துள்ள மீனே மீன் பிடிக்கும் வளையா என் பெயர் என்னன்னு அந்த செம்படவன்கிட்ட போய் கேட்கலாம். அவன் சொல்கிறான், இந்த பாரு இந்த எல்லாம் எடுத்து ஒரு பானைக்குள்ளே போடுவேன், பிடிச்சி இந்த பானைகிட்ட கேளு, என்னை விட்டுரு. கொழு கொழு கண்ணே கண்ணு மேய்க்கிறாயனே ஆயன் கை கோலை கோலை வளர்த்த கொடிமரமே கொடிமரத்துள்ள கொக்கே கொக்கு நீராடும் குளமே குளத்திலுள்ள மீனே மீன் பிடிக்கும் வளையா வளையன் கை களையமே என் பெயர் என்ன. களையம் சொல்கிறது எனக்கு எப்படி தெரியும், என்னை செய்யறான் பற்றிய பையன், அவன்கிட்ட போய் கேளு. கொழு கொழு கண்ணே கண்ணின் தாயே கண்ணு மேய்க்கிறாயனே ஆயன் கை கோலை கோலை வளர்த்த கொடிமரமே கொடிமரத்துள்ள கொக்கே கொக்கு நீராடும் குளமே குளத்தில் உள்ள மீனே மீன் பிடிக்கும் வளையா வளையன் கை களையமே களையம் செய்யும் குயவா என் பெயர் என்ன. அந்த குயவா பானையை செஞ்சுட்டு இருக்கான், உருட்டி 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 விட்டுன்னு சக்கரம் போட்டு சுற்றிட்டு இருக்கான். இதுவும் ஜூன்னு சுற்றிகிட்டே இருக்குது, சுன்னு விரட்டான். அது சொல்கிறான், எனக்கு என்ன தெரியும், என்கிட்ட வந்து நைன்னு கேட்டுகிட்டே இருக்க, அந்த பாரு இந்த மண் இருக்குது பாரு, அதை போய் கேளுப்போ. உங்கள் மண் களிமண் கொட்டி வச்சுருப்பான்ல, அங்கே போய் கேளுப்போ அப்படிங்கிறான். உடனே அது மண்ணுக்கிட்ட போடுது. கொழு கொழு கன்றே கண்டின் தாயே கண்டு மேய்க்கல ஆயனே ஆயன் கை கோலை கோலை வளர்த்த கொடிமரமே கொடிமரத்தில் உள்ள கொக்கே கொக்கு நீராடும் குளமே குளத்தில் உள்ள மீனே மீன் பிடிக்கும் வளையா வளையன் கை களையமே களையம் செய்யும் குயவா குயவன் கை மண்ணே என் பெயர் என்ன அப்படிங்கிறது. அஜய்யா, எனக்கு எப்படி தெரியும், என்கிட்ட புல்லெல்லாம் வளரும் பாரு, அந்த புல்லில் போய் கேளுப்போ. உடனே ஓடுறது, புல்லை நோக்கி ஓடுறது. கொழு கொழு கண்ணே கண்ணின் தாயே கண்டு மேய்க்கிறாயினே ஆயன் கை கோலை கோலை வளர்த்த கொடிமரமே கொடிமரத்தில் உள்ள கொக்கே கொக்கு நீராடும் குளமே குளத்தில் உள்ள மீனே மீன் பிடிக்கும் வளையா வளையன் கை களையமே களையன் செய்யும் குயவா குயவன் கை மண்ணே மண்ணில் வளரும் புல்லே என் பெயர் என்ன. மூச்சு வாங்குறது அதுக்கு.
பாவம். அந்த புல்லு சொல்கிறது, ஐயா எனக்கு தெரியாது, இப்போ கொஞ்ச நாள் குதிரையெல்லாம் வரும், அதுகிட்ட கேளுங்கிறது. குதிரை வருதான்னு பார்த்துட்டு குத்து கரெக்டாக குதிரை வருது. கொழு கொழு கண்ணே கண்ணின் தாயை கண்ணுமைக்கிறாயனே ஆயன் கை கோலை கோலை வளர்த்த குடிமரமே குடிமரத்துள்ள கொக்கே கொக்கு நீராடும் குளமே குளத்துள்ள மீனே மீன் பிடிக்கும் வழியா வளையன் கை களையுமே களையம் செய்யும் குயவா குயவன் கை மண்ணே மண்ணில் வளரும் புல்லே புல்லை தின்னும் குதிரையே என் பெயர் என்ன அப்படிங்கிறது. அந்த குதிரைங்கிறது உடனே அது ஞாபகம் எடுத்து, ஆஹா என் பெயர் ஈ என் பெயர் ஈ என் பெயர் ஈன்னு பறந்து ஓடிடுதான். இந்த கதை எதுக்கு சொல்கிறதுன்னா, அடுத்தடுத்தது ஒரே இதை சொல்கிறோம் பற்றியா, ரிப்பீட் பண்ணுறோம் பற்றியலா குழந்தைகளா, அது உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுதா? எனவே கதை இது. ஈக்கு என்ன தான் பேர் மறந்துடுமா என்ன அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அது அதோட பேர் மறந்துடுதுன்னு ஒரு கதை, அவ்வளோதான். சரியா? ஓகேயா? என்ஜாய் பண்ணலா? ஆல் தி பெஸ்ட். ஸ்கூல் திறக்க போகிறா, நீங்களாம் கிளம்ப போகிறேன். நானும் வேறு பதிவு தான் போட போகிறேன் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்காது, ஹோம்ஒர்க்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவா. அதனால் ஆல் தி பெஸ்ட். எல்லோரும் அடுத்தது வகுப்புக்கு போய் நல்லா படிங்கோ, சந்தோஷமாக இருங்கோ. பை.